ஹாய் மக்களே! மேகன சந்தேசன் சீரியல் ஜூன் 18, 2026 என்னென்ன நினைச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. பூரிக்கு ஒரு ஃபோன் வருது. அதை கேட்டு அவ அண்ணன் கதறி அழுவுறா. உடனே துருவும் தாராவும் ரூம்குள்ள வந்து கதவை லாக் பண்ணிடுறாங்க. பூரி சொல்றா, நான் என் அண்ணனை பார்க்க போகணும், என்னை யாரும் தடுக்காதீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சுறா. தாரா என்னாச்சு அப்படின்னு கேக்குறா. என் அண்ணனை ஷூட் பண்ணிட்டாங்க, எங்க அண்ணன் செத்து போயிட்டாராம், அதனால எங்க அம்மா தனியா அழுதுகிட்டு இருக்காங்க, நான் போகணும் அப்படின்னு பூரி சொல்றா. ஆனா தாரா, ஏன் இப்படி பொய் சொல்றீங்க, இது உங்களோட புது டிராமாவா அப்படின்னு கேக்குறா. அத பூரி எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறா. ஆனா தாரா நம்பல. கல்யாண மேடை வரைக்கும் வந்துட்டு ஏமாத்திட்டு ஓடிட்டான் உங்க அண்ணன், இப்போ செத்துட்டான்னு சொல்றீங்க, இதெல்லாம் உங்க குடும்பத்தோட டெய்லி டிராமாவா அப்படின்னு அப்படின்னு குத்தி காட்டி தாராவும் துருவாவும் பேசுறாங்க. அதுக்கு பூரி சொல்றா, உயிரோட இருக்கிறவங்களை யாராச்சும் செத்துட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு நாங்க ஒன்னும் கேவலமானவங்க இல்ல, நிஜமாவே எங்க அண்ணன் இறந்துட்டாருன்னு அழுதுகிட்டே இருக்கா. பூரி என்ன சொல்லியும் அவங்க நம்பவே மாட்றாங்க. அதுக்கு பூரி கடுப்பாகி அவங்கள மிருகங்களா நீங்க அப்படின்னு திட்டுறா. தாராவுக்கு செம்ம கோவம் வருது. உடனே எங்களை மிருகன்னு சொன்னல, இப்போ மிருகன்னா எப்படி இருக்குன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்டை எடுத்துட்டு வந்து பூரிய போட்டு வெளுத்து வாங்குறா. பூரி அடிக்காதீங்க அடிக்காதங்கன்னு கெஞ்சுறா தாரா கிட்ட. ஆனா அவ போட்டு செம்மையா அடிக்கிறா. அந்த வீட்டுல வேலை பாக்குற ஒரு பொண்ணு ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கா. ஐயோ பாவம், இந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுதே, இந்த பொண்ணு மாதிரி கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காங்க அந்த பொண்ணு. கேபி சாரதா தேடி வராரு. அங்க சாரதா ககனோட ரூம்ல எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கேபி அங்க வந்து, சாரதா கொஞ்சம் இங்க வா அப்படின்னு கூப்பிடவும், இருங்க, ககனுக்கு இந்த ஷர்ட்னா ரொம்ப பிடிக்கும், கண்ணாடி முன்னாடி என்ன ஆசை ஆசையா போடுவான், அவன் சீக்கிரம் திரும்பி வந்துருவான், அவனுக்கு எல்லாமே கிளீனா இருக்கணும், அதனால இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ககனோட ட்ரெஸ்ஸை மடிக்கிறது, அவனோட ஷூவை பாலிஷ் போடுறது அப்படின்னு சொல்லி ககன் நினப்பாவே அவங்க இருக்காங்க. கேபி சாரதா கிட்ட வந்து, நான் சொல்றத கேளு, நம்ம ககன் இறந்துட்டான், அவன் இனிமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா சாரதா அதெல்லாம் ஏத்துக்கவே இல்லை. மத்தவங்க மாதிரி நீங்களும் ஏன் இப்படி பேசுறீங்க, என் மூச்சு இருக்கிற வரைக்கும் என் பையன் ககன் உயிரோட தான் இருக்கான், அவன் கண்டிப்பா என் கண் முன்னாடி வருவான் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. சாரதா அழுதுகிட்டே, என் பையன் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்ல, அந்த சரச்சந்திராவுக்கு அவன் மேல ஏன் இவ்வளவு கோவம்னு தெரியல, துப்பாக்கியால சுட்டு கொல்ற அளவுக்கு அவனுக்கு ஏன் என் பையன் மேல வன்மம் அப்படின்னு கேபி கிட்ட கேக்குறாங்க. அவன் 100 தடவை சுட்டிருந்தா கூட என் பையன் கண்டிப்பா திரும்பி வருவான் அப்படின்னு சாரதா சொல்றாங்க. அதை கேட்ட உடனே கேபிக்கு செமையா கோவம் வருது. டேய் சரச்சந்திரா, என் பையன் ககனை சுட்டு கொண்டது நீதானா, இருடா உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆவேசமா போறாரு. இன்னொரு பக்கம் ஹால்ல சரச்சந்திரா உட்காந்துட்டு இருக்காரு. மீராவும் போய் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னா, ககன் இறந்ததால பூமி அவ ரூம்குள்ளே முடங்கி கிடக்கா, ககனோட போட்டோவை வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கா, சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி 2 பேரும் வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. மீரா பூமி ரூம்குள்ள போய், இறந்தவங்களுக்காக நாமளும் சாப்பிடாம இருந்தா எப்படி, ககனோட விதி அவ்வளோதான், எழுந்து வந்து சாப்பிடுமா அப்படின்னு கூப்பிடுறா. அதுக்கு பூமி சொல்றா, உயிருக்கு உயிரானவங்க இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி சாதாரணமா சாப்பிட முடியும், என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு, என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க அப்படின்னு சொல்லி அழுவுறா. சரச்சந்திரா பூமி ரூமுக்கு போக கிளம்பும்போது அங்க கேபி வராரு. உடனே இவரு திட்டுறாரு. அத கேட்டு மீரா, ஏன் என் அண்ணன் மேல இப்படி கத்துறீங்க அப்படின்னு கேபி கிட்ட சண்டைக்கு போறா. ஆனா கேபி அவளை, நீ வாய மூடு, உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு திட்டிட்டு நேரா சரச்சந்திரா முன்னாடி போய் நின்னு, என் பையனை நீதான் கொலை பண்ணியா அப்படின்னு கேட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. சரச்சந்திரா முன்னாடி போய் நின்னு கோவமா காலரை பிடிச்சு கேக்குறாரு, என் பையனை ஏன்டா கொன்ன, அவன் உனக்கு என்ன துரோகம் பண்ணா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஆனா சரச்சந்திரா ஒன்னும் தெரியாத மாதிரி, நான் ககனை ஒன்னும் பண்ணல, சூழ்நிலை தான் அப்படி ஆகிடுச்சு, என்னை விடு அப்படின்னு பொய் சொல்றாரு. அத கேட்டு கேபி இன்னும் கடுப்பாகி, என் பையன் தான் என்னோட உயிர், அவனையே கொன்னுட்டியேடா அப்படின்னு சொல்லி, அவன் என்ன பண்ணான் உனக்கு, அவனை ஏன் கொலை பண்ண அப்படின்னு கேட்கும்போது, அந்த நேரத்துல பூமி ஓடி வந்து, மாமா அப்பாவை விடுங்க, இப்போ நீங்க இருக்கிற அதே துக்கத்துலதான் நானும் இருக்கேன், ஆனா எங்க அப்பா யாரையும் கொல்ற அளவுக்கு கெட்டவர் இல்ல, அவரை தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி அழுவுறா. கேபி சொல்றாரு, நீ இன்னும் இந்த மனுஷன் நம்புறியா, இவன் தான் ககனை சுட்டிருக்கான்,
அப்படின்னு சொல்லியும் பூமி கேட்காம, எங்க அப்பா மேல உங்களுக்கு வெறுப்பு இருக்கலாம். ஆனா அவர் கொலைகாரன் இல்ல. நான் கஹன எவ்ளோ நேசிச்சேனோ, அந்த அளவுக்கு என் அப்பாவையும் நேசிக்கிறேன். எனக்கு ஏற்கனவே ஒருத்தர் தூரமாயிட்டாரு. இப்போ அப்பாவும் தூரமானா என்னால தாங்க முடியாது அப்படின்னு கெஞ்சுறா. ஆனா கேபி அதெல்லாம் கேட்கறதா இல்ல. உன்ன நான் சும்மா விடமாட்டேன்னு சொல்லி டக்குன்னு ஒரு ரிவால்வர எடுத்துட்டு வராரு. நேரா குறி வைக்கிறாரு. அத பார்த்துட்டு அங்க வந்த செர்ரி அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாரு. பூமி பதறி போய் வேண்டாம் மாமா, வேண்டாம் மாமான்னு கத்துறா. அதுக்கு பூமி சொல்றா, ஏற்கனவே ஒரு உயிர் போயிடுச்சு. என்னோட உயிரே கஹன் தான். அவரே போயிட்டாரு. இன்னைக்கு சந்தோஷமும் எல்லாமும் போயிடுச்சு. இப்போ அப்பாயும் சுட்றாதீங்க அப்படின்னு கெஞ்சுறா. பூமி, செர்ரி எல்லாரும் தடுக்குறாங்க. ஆனா அவரு கேக்குறதா இல்ல. கேபி சுட போறாரு. கரெக்டா அந்த செகண்ட்ல அபூர்வா அங்க வந்து கேபியோட கைய பிடிச்சு துப்பாக்கிய மேல் நோக்கி தூக்கி தடுத்துடுறா. நான் இல்லாதப்போ என் புருஷன கொல்ல பாப்பீங்களா அப்படின்னு அபூர்வா கத்துறா. அது கேபி கோவமா, நீ குறுக்க வராத, வாய மூடு அபூர்வா அப்படின்னு சொல்றாரு. பூமி சித்தின்னு கத்துறா. அப்போ வந்து வாய மூடு அப்படின்னு சொல்றா அபூர்வா. அதுக்கு நீங்க பண்ண பாவம் எல்லாம் சீக்கிரம் வெளியே வரும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அபூர்வா, நாங்க என்ன பாவம் பண்ணோம்? உன் புருஷன் உன்னை மண்டபத்துல வச்சு ஏமாத்துனானே, அதுக்கு என்ன சொல்ல போற அப்படின்னு பழைய கதையெல்லாம் வச்சு சண்டைக்கு வரா பூமி கிட்ட. அதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு ப்ரோமோ ரிவ்யூல என்ன காமிக்கிறாங்கன்னா, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்கன்னா, கஹன் வீட்டுக்கு வந்து அம்மா அம்மான்னு கத்துற மாதிரி காமிக்கிறாங்க. அத கேட்டு சாரதாவும் செம்ம சந்தோஷமா ஓடி வந்து அவனை தொட்டு பார்த்து, கஹன் உனக்கு என்னடா வேணும், பசிக்குதா அப்படின்னு சொல்லி அவனுங்க ஷோபால உட்கார வச்சு ஆசையா சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. கரெக்டா அந்த டைம்ல கேபியும் பூமியும் வீட்டுக்கு வராங்க. சாரதா அவங்க கிட்ட, நம்ம கஹன் வந்துட்டான், நான் அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவங்க 2 பேரும் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. சாரதா அவங்க கைய பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. ஆனா அங்க ஷோபால உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறது ககன் இல்ல, ஒரு பிச்சைக்காரன். கேபி உடனே சாரதா கிட்ட, அங்க இருக்கிறது நம்ம ககன் இல்லம்மா, பசியோட இருக்கிற ஒரு பிச்சைக்காரன், நீ சாப்பாடு ஊட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு. பூமியும் இதுதான் நிஜம்னு சொல்றா. சாரதாவும் தாங்க முடியா ஐயோ அப்படின்னு கத்தி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் புதுசா ஒரு சீன் காமிக்கிறாங்க. அங்க ககன் காட்டுறாங்க. ககனுக்கு மீசையெல்லாம் இல்ல, அப்படியே வேற மாதிரி இருக்கு, வேற கெட்டப்ல. கையில கிட்டார் வச்சுக்கிட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். கஹன் தன்னோட பழைய கெட்டப் எல்லாம் மாத்தி வேற கெட்டப்ல இருக்கான் மொத்தமாவே. கடந்த காலத்தெல்லாம் மறந்து போயிருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு புது கெட்டப்ல வேற ஆளா காமிக்கிறாங்க. அதோட முடியுது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். பாய் மக்களே.